வணக்கம் மக்களே, வெல்கம் டு NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டம் அந்தியூர் புதுப்பாளையம் குருநாதர் சுவாமி கோவில் ஆடி பெருந்தேர் திருவிழாவை தான் இந்த வீடியோவில் நம்ம போய் ஷூட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அனைவருக்கும் சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு இந்த பெருந்தேர் திருவிழாவை பார்த்தீங்கன்னா நம்ம போய் உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். அப்படியே நம்மளும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஓகேங்களா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோவிலையும் அப்புறம் அங்கே ராட்டந்தூரி பொருட்காட்சி அதை மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டமான குதிரை சந்தை, மற்ற மாட்டு சந்தை, குதிரை ரேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த திருவிழாவை லைவாக காமிக்கணுங்கிறதுக்காக ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போக போறோம். பாருங்க, தேர் குருநாசாமியோட பிரம்மாண்டமான தேர் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. வாங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளதான் குருநாதர் சுவாமி இருக்காரு பாருங்க. அப்படியே கோவிலுக்கு லெஃப்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா இலவச குடிநீர் சேவை வழங்கிட்டு இருக்காங்க பாருங்க. பக்தர்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரீயா தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதான் பொது தரிசனம், ஃப்ரீ லைன். நம்ம முன்னாடி பார்த்தது சிறப்பு கட்டணம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்காக இந்த லைன் ஒதுக்கியிருக்காங்க. ஓரளவு கூட்டம் நார்மலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் அருள்மிகு குருநாதர் சுவாமி கோவில். இதே பொது தரிசனத்துலேயே பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறனால நம்ம இதுலேயே நம்ம போய்க்கலாம். ஓகே மக்கள், சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா குருநாதர் சுவாமியை உள்ளே இருக்கிற பெருமாள், காமாட்சி அம்மன் 3 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு. அதாவது குருநாதர் சுவாமி அப்படின்னா சிவன் முருகர் அவங்களுடைய ஒரு அவதாரம் தான் குருநாதர் சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளதான் பார்த்தீங்கன்னா 3 சுவாமி, அதாவது காமாட்சி அம்மன், குருநாதர், அப்புறம் பெருமாள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி சன்னதிகள் இருக்குது. ஓகே, சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா சாமி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா தேரை பார்த்துட்டு அப்படியே நம்ம அப்படியே சுற்றி அப்படியே போய் குதிரை சந்தை, மாட்டு சந்தை அதை தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே மக்கள்ஸ், இங்கே பாருங்கள், மொத்தம் 3 தேர்கள் இருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குருநாதர் சுவாமியோட தேர். இது தூக்கு தேர். அதாவது பார்த்தீங்கன்னா தேர் அப்படின்னா இழுத்துட்டு போவாங்க. இது பார்த்தீங்கன்னா தூக்கு தேர். கீழே பார்த்தீங்கன்னா சப்பாரம் மாதிரி ஒரு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக கிட்டத்தட்ட ஒரு 53 அடி, இது ஒரு 48 அடி இந்த மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2 தூக்கு தேர், அதாவது பெரிய தேர் மாதிரி. இது சின்ன சப்பாரம் மாதிரி. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குருநாதர் சுவாமியோடது, 2வது இருக்கிறது பெருமாளோடது, 3வது இருக்கிறது காமாட்சி தாயோடது. அது இங்கேருந்து பார்த்துக்குங்க, நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த தூக்கு தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நேற்றும் தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இன்றைக்கி ஓகே மக்கள்ஸ், இங்கே பாருங்கள், இதான் தூக்கு தேர். அதாவது ஒரு தேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 குச்சி நீளமாக பார்த்தீங்கன்னா 4 வச்சுருக்காங்களா. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எல்லாம் சைடில் எல்லாம் சேர்ந்து மக்கள்லாம் தூக்குவாங்க. நல்லா ஒரு கோலாகலமாக இருக்கும் இந்த தூக்கு தேர் திருவிழா. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதை நம்ம ஷூட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே தான் உள்ள கோவிலுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா
அப்படியே நீ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போக போகிறோம். கோவில் போகிற உள்ளே வர வழி எல்லா வழியுமே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா கடைகள் தான். அது இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா பூத ஜாமான்கள் கடை. இங்கே இருக்கிற 2 பக்கமே பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம், சாமி ஜாமான்கள் கடைகள். இங்கே பாருங்க, பூ, தேங்காய் பழம், வாழைகள், இந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாமே இருக்குது. கோவில் வந்து உள்ளே இருக்குது. இப்போ நம்ம உள்ளே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை நிறுத்திட்டு இன்னும் நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராட்டன் தூரிகள், கடைகள், ஷாப்பிங், அப்புறம் மாட்டுச்சந்தை, குதிரை சந்தை, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கிறது. ஓகே மக்கள், இங்கேருந்து பாருங்கள், கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கடைகள் தான் இருக்கிறது. பாருங்கள், டாய்ஸ் கடை, அப்புறம் இந்த மாதிரி பேண்டு, லப்பர்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா டாய்ஸ் தான். ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், ராட்டன் தூரிஸ், நம்மளுக்கு பிடிச்ச ராட்டன் தூரிஸ் வந்து இருக்கிறது. அதே மாதிரி இந்த விழாவை பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடத்துறதுக்காக, பாதுகாப்பாக நடத்துறதுக்காக அங்கங்கே புறநகர் காவல் நிலையம் பார்த்தீங்கன்னா அமைச்சு சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஆகஸ்ட் 15 அன்றைக்கி வந்திருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் டேட்னால திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது. பாருங்க, நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல வந்து அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து மக்கள் தான். ஏகப்பட்ட பேர் வந்து இந்த அந்தியூர் திருவிழா, அந்தியூர் குருநாதசாமி கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட இந்த திருவிழாவுக்கு 10 லட்சத்துக்கு மேலே தான் வருவாங்களாம்மா. அவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா, இருங்க, நான் அப்படியே உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன். எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம முன்னாடி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4000-3000 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இருங்க பாருங்க. இங்கே பாருங்க, அப்படியே இங்கே வந்து ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் மிட்டாய். தேங்காய் மிட்டாயிலே பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று நாட்டு சர்க்கரை, ஒன்று வெள்ளை சர்க்கரை. அதுதான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைங்க. இங்கே வந்து ஃபேமஸ் அப்படின்னா வந்து இந்த அல்வா, இந்த மிட்டாய் கடைகள் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகே மக்கள், இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராட்டனம், தூரி, மற்ற இந்த மக்கள் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான வைப்பாக இருக்கு. செல்போனையும் கவனமாக பார்த்துக்கோங்க. வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்த குழந்தைங்களை கையில் பிடிச்சி கூட்டிட்டு போங்க. ராட்டன் தூரி மட்டும் பாருங்களேன், எத்தனை ராட்டன் தூரி இருக்குது அப்படிங்கிறத. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஜெயிண்ட் வீல் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஜெயிண்ட் வீல் இருக்குது. அது போக புது புது ரைட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பாருங்கள், சரியான ஒரு ஃப்ரேமு. அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி, டெல்லி அப்பளம், ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனில் இருக்கிற கடைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே ட்ரிபிள் மடங்கு இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ரைடுமே இப்போ ராட்டன் தூரினா ராட்டன் தூரி 7-8 இருக்கா. அதே மாதிரி கொலம்பஸ்ஸு எல்லா ரைடுமே 2, 3, 4 அந்த மாதிரி நிறையா இருக்கிறனால தான் வந்து இது வந்து எக்ஸிபிஷன் மாதிரி ட்ரிபிள் மடங்கு இருக்கும் அப்படிங்கிறேன். பிரம்மாண்டமான கொலம்பஸ் இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய கொலம்பஸ். ஒரு கொலம்பஸ் இல்லை, 1, 2, 3ன்னு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கொலம்பஸ் இருக்குது. இன்னும் நம்ம பகலில் வந்ததுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம நைட்டெல்லாம் வந்தோம்னா வேறு லெவலில் இந்த லைட் செட்டிங்லாம் இன்னும் பயங்கரமாக தெரியும். நம்ம அதை வந்து வேறு லெவலில் வைப் பண்ணலாம். பாருங்க, கப் டான்ஸ் இருக்குது. அப்பா, ஸோ பாருங்கள், ஜெயிண்ட் வீலு வேறு லெவலில் பிஸியாக போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் விளையாடுற இவ்வளோ இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே பாருங்கள், எல்லாமே ஆப்ரேட்டிங்கில் தான் இருக்குது. எதுவுமே நிற்கலை. அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. பாருங்க, சும்மா
ரைடு பாருங்க, செம்மையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொன்று சாயங்காலம் நைட் ஆக பார்த்தீங்கன்னா செம்ம வைப் ஆயிரும், எல்லாமே ஃபுல்லாகிடும். இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாயிரும். மெயினாக கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேரி சகதியமாக ஆயிடுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு. மற்றபடிலாம் திருவிழா வேறு லெவலில் வைப்போ அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ரைடு. வாவ், அப்படியே தலைகளாக நின்றுட்டு பாருங்க. இங்கே பாருங்க, மரண கிணறு பயங்கரமா இருக்கும், செம்மையா இருக்குது. மரண கிணறு பாருங்க, உள்ள பைக்கு காரு எல்லாமே வச்சு ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேய் வீடு முன்னாடியே போட்டிருக்கு பாருங்க, ஜிகில் வீடு, ஹண்டர் ஹவுஸ். இங்க பாருங்க, உள்ள வந்து நல்லா இருக்கும் எல்லாமே. இங்கே 3D ஷோ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3D ஷோ இருக்கு. நல்லா சூப்பராக அனிமி அந்த மாதிரி 3D ஷோஸ் எல்லாமே போடுவாங்க. இங்கே அந்த லக்கி பிரைஸ், அதாவது இந்த குலுக்கல் சீட்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு கேம்ஸ் இருக்கும்ல, அது வந்து இங்கே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா டம்ளரில் வச்சு அந்த 3 பால் வந்து போடுவாங்க. அந்த 3 பால் வந்து 50 ரூபா ஆகுமா. அதை நம்ம எல்லாம் அடித்து போட்டோம்னா மேலே கிஃப்ட் தருவாங்க. சூப்பர் தான். பைக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பால், அதாவது அங்கே இருக்கிற எல்லாமே இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது அது ஒரு பால். இங்கேயும் பாருங்கள், ஏகப்பட்ட தூரிகள். நம்ம ஒன்றலால் ஒரு ரைடு பார்ப்போம்ல, மேலே எங்கேயும் போயிட்டு வரும்ல, அந்த ரைடு இங்கே புதுசாக போட்டிருக்காங்களாமா. வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். இப்பயே பார்த்தீங்கன்னா குதிரை ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி பாருங்க, ஜம்முன்னு கொண்டு இருக்கார மேலே, செம்ம வைப்பாக இருக்குங்க. நம்ம பெருசாக விளாக் பண்ண முடியாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப நாய்ஸாக இருக்குது. மைக்கு போட்டாலுமே ரொம்ப ஓவர் நாய்ஸாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறோம். பாருங்க, அந்த பலூன் கன் ஷூட். ஓகே மக்கள்ஸ், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா குதிரைகள் தான். குதிரை சந்தை மற்றும் மாட்டு சந்தை, அதை வந்து ஒரு தனியாக வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட், சூப்பரான ஒரு கண்டென்ட்டு.
ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள், இங்கே வர மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு இந்த மாதிரி வந்து கம்பு வச்சுருக்காங்க. இந்த மூங்கில் கம்பு அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குருநாதசாமி கோயில் தேருக்கு வந்தாங்கல்ல, அந்த தேரோடைய ஒரு ஞாபகார்த்தமாகவும் சாமியோடைய குச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே குதிரைகளுக்கு, கால்நடைகளுக்கு, மாட்டுக்கு அந்த மாதிரி தேவையான பொருட்கள் தான் வருது. அதனால் வந்து நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ வந்து சூப்பராக வந்து குதிரை சந்தை அப்புறம் மற்ற எல்லாமே வந்து பார்க்கலாம். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.